தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் தேசிய புழுகுனியல் யார் தெரியுமா? தமிழ் தேசிய புழுகுனியல் யார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கம் வேரோடு அழிக்கப்பட்ட பொழுது நாம் தமிழர் கட்சியை உருவாக்கினார் செந்தமிழன் சீமான். நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு பரந்த தமிழகம் முழுவதும் பரவியுள்ளது. 10க்கு 10 என்ற அறைக்குள் அடங்கியிருந்த தமிழ் தேசியத்தை இந்த பரந்த தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது செந்தமிழன் சீமான். அவர் பற்ற வைத்த நெருப்பு இன்று கொழுந்துவிட்டு எரிய தொடங்கிவிட்டது. இனி யாராலும் அதை அணைக்க முடியாது என்பது நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு ஒரு தமிழ் தேசிய புழுகுனியல் கூட்டம் ஒன்று உருவாகியுள்ளது. ஒரு தலைவர் ஒரு கட்சியை உருவாக்குகிறார் என்று சொன்னால் அதில் நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும். அவருக்கு ஆலோசனை சொல்வதற்கென்று ஒரு குழு இருக்கத்தான் செய்யும். அவருக்கு ஆலோசனை சொல்வது என்று சொன்னால் அந்த கட்சியை சார்ந்த 30 லட்சம் தொண்டர்களும் அவருக்கு ஆலோசகர்களாக இருக்க முடியாது. 30 லட்சம் தொண்டர்களுடைய ஆலோசனையும் கேட்டால் அவருக்கு மண்டை வெடிச்சிடும். ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு ஆலோசனை குழு ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக இருந்தாலும் சரி, மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, திருமாவளவனாக இருந்தாலும் சரி, யாருமே ஒரு தலைவர்னா ஆலோசனை குழுன்னு சொல்லி தனக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்க, தனக்கு நல்ல யோசனை சொல்கிறவங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள தான் ஆலோசனை குழுவாக வச்சுருப்பார். அவங்க நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஆலோசனை குழு ஒன்று இருக்கும். அந்த ஆலோசனை குழுப்படி தான் அவர் நடப்பார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு தான் நடப்பார். இருக்கிற எல்லா பொறுப்பாளர்கள்ட்டையும் ஆலோசனை கேட்டு நடக்க முடியாது. இன்றைக்கி கட்சியை விட்டு நிறைய பேர் வெளியே போனாங்க. வெளியே போனவங்க பூரா என்ன சொல்கிறாங்க? என் பேச்சை சீமான் கேட்கல. உன் பேச்சை ஏன் கேட்கணும்? உன் பேச்சை ஏன் கேட்கணுன்றேன். என் பேச்சை சீமான் கேட்கல, நான் சொல்கிற ஆலோசனையை அவர் ஏற்றுக்கலை. இதுதான் குற்றச்சாட்டு, முதல் குற்றச்சாட்டு. அதே போல் செந்தமிழன் சீமான் அவர்களால் நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. இதே ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் நல்ல விதமாக நடந்திருந்தால் சீமான் ஏன் கட்சியை விட்டு உங்களை வெளியேற்றுறாரு? இது அவங்கள பார்த்து கேட்குற கேள்வி. ஆக சீமானால் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவங்க, கட்சியை விட்டு வெளியேறி போனவங்க வைக்கிற முதல் குற்றச்சாட்டு, சீமான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு. சீமான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாப்புலன்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு ஆலோசனை குழு இருக்குது. அந்த ஆலோசனை குழு அவங்க சொல்கிறது தான் அவர் கேட்பார். மற்றவங்க சொல்கிறத காதில் வாங்கிக்கிடுவார். அந்த ஆலோசனை குழுட்ட ஆலோசித்து செயல்படுவார். நீங்கள் சொல்கிற ஆலோசனையை அப்படியே கேட்டுட்டு செயல்பட மாட்டார். யாரை கேட்டாலும் சரி, சீமான் நான் சொல்கிறதை கேட்கல, நான் சொல்கிறதை கேட்டுருந்தால் 2026 நாம் தமிழர் கட்சி எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சி அந்தஸ்தை வாங்கியிருக்கோம், 2031 ஆட்சியை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன ஆலோசனையை கேட்டு சீமான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என் கட்சியே நாசமாக போயிருக்கும். அதுதான் உண்மை. இன்றைக்கி கட்சியை விட்டு வெளியே போனவங்க, கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவங்க சீமான் மேல் வைக்கிற முதல் குற்றச்சாட்டு, நான் சொல்கிற ஆலோசனையை கேட்பதில்லை. 2வது குற்றச்சாட்டு, சீமான் அவர் மேலே வைத்திருக்க பண குற்றச்சாட்டு. இந்தியாவில் மம்தா பானர்ஜின்னு ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா சிறந்த முதலமைச்சர்ன்றாங்க. அந்த அம்மா கட்சியை எப்படி நடத்துது? எல்லாத்துக்குமே தெரியும். நேர்மையாக கட்சி நடத்திடுமா? தொண்டர்கள்ட்டு பணம் வசூல் பண்ணி அதை வச்சு தான் கட்சி நடத்துது. அந்த கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு கட்சியில் சம்பளம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மூலமாக, திரள் நிதி மூலமாக இன்றைக்கி கட்சி நடத்தப்படுது. கட்சியின் மூத்த நிர்வாகிகள் போக்குவரத்து செலவுக்கு, கட்சி நிர்வாக செலவுக்கு அது கட்சியிலேருந்து பணம் கொடுக்க தான் செய்வாங்க. கட்சியில் சீமான் மேலே பணக்குற்றச்சாட்டு. இன்றைக்கி சொல்கிறாங்க ஈழத்தமிழர்கள் பணம் கொடுக்க நிப்பாட்டிட்டாங்க, அதனால தான் ஈழத்தமிழரை பற்றி சீமான் கவலை கொள்ளலை அப்படிங்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி, இன்றைக்கி தமிழ் ஈழத்தில் நிறைய பேர் அந்த தனி ஈழம் அப்படிங்கிற கோரிக்கையே மறந்துட்டாங்க. தனிநாடு அப்படிங்கிற கோரிக்கையே மறந்துட்டாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா தேசிய தலைவர் பிரபாகரனையே அவங்க மறந்துடுவாங்க போல இருக்கு. ஏன்னா நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தமிழ் வேட்பாளருக்கே தமிழர்கள் வாக்கு செலுத்தலை. அதான் வேதனையான விஷயம். அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஈழத்தமிழர்களே தமிழ் வேட்பாளருக்கு ஓட்டு போடலை. அப்படி இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா அந்த ஈழத்திலே பிரபாகரன் அவர்களை மறந்துடுவாங்க, தேசிய தலைவரை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சீமான் மேலே வைக்கிற பணக்குற்றச்சாட்டு சொல்கிறது, பாலியல் குற்றச்சாட்டு சொல்கிறது,
கட்சி அவங்க பேரில் இருக்குது, கட்சி கட்டணம் அவங்க பேரில் இருக்குது, சொத்து அவர் பேரில் இருக்குது, இப்படி சொல்கிறது எல்லாம் சொல்கிறீங்கல்ல. நீங்கள் தமிழ் தேசிய வெளியேறி நீங்கள் தமிழ் தேசிய அமைப்புன்னு சொல்லி உருவாக்க போகிறோம்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் முதல்ல வந்து தமிழ் தேசியவாதிகளாக இருந்தால், நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறியவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தமிழ் தேசிய அமைப்பு உருவாக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் உண்மையிலேயே தமிழ் தேசியவாதிகளாக இருந்தால் உங்களுடைய முதல் எதிரி சீமான் கிடையாது, திராவிடம் தான், ஆரியம் தான். திராவிடத்தை நல்லா ரொம்ப எதிர்த்து பேசுங்க, ஆரியத்தை எதிர்த்து பேசுங்க. எதுக்கு சீமானை எதிர்த்து பேசுகிறீங்க? தமிழ் தேசியத்துக்கு எதிரி சீமான் கிடையாது, தமிழ் தேசியத்துக்கு எதிரி திராவிடம், ஆரியம். நீங்கள் உண்மையிலே தமிழ் தேசியவாதியாக இருந்தால், உண்மையிலே நீங்கள் தமிழ் தேசியவாதியாக இருந்தால் நீங்கள் திமுகவை எதிர்த்து பேசுங்க, பிஜேபியை எதிர்த்து பேசுங்க. நீங்கள் பேச மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் அவங்கள்ட்ட பெட்டி வாங்குறீங்க, அதான் உண்மை. அவங்ககிட்ட காசு வாங்குறீங்க. ஒரு புதுசாக இந்த போன வாரம் திருச்சியிலேருந்து பிரபுன்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து பேச வச்சாங்க. அப்புறம் ஒருத்தன் வந்து ராஜான்னு ஒருத்தன் புதுசாக ஒருத்தன் கட்சி ஆரம்பித்தான். அப்புறம் சிவகங்கைக்காரன் ஒருத்தன் கட்சி ஆரம்பித்தான். இப்படி வாரத்துக்கு ஒருத்தனை வந்து திமுக காரன் வந்து கிளப்பி விட்டு காசை கொடுத்து நேர்காணல் பேச வைக்கிறது. சீமானனை இப்படி பண்ணிட்டாப்ல, சீமான் சரியில்லை அப்படிங்கிறது. அதனால் கட்சியை விட்டு வெளியே போனவங்க, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படுறீங்க. நல்லா தமிழ் தேசிய அமைப்பை கட்டமைங்க. அதை விட்டுட்டு நீங்கள் திமுககிட்ட காசு வாங்கிட்டு, பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டு சீமானை எதுக்காதீங்க. உங்களுடைய முதல் எதிரி உண்மையிலே நீங்கள் தமிழ் தேசியவாதிகளாக இருந்தால் உங்களுடைய உண்மையான எதிரி திமுக தான், உண்மையான எதிரி பிஜேபி தான். அதை விட்டுவிட்டு சீமானை எதுக்காதீங்க. சீமான் மேலே வந்து பண குற்றச்சாட்டு சொல்கிறது, பாலியல் குற்றச்சாட்டு சொல்கிறது, என் ஆலோசனையை கேட்க மாட்டேங்கிறாப்புல அப்படிங்கிறதுலாம் வந்து நம்புகிற மாதிரியே கிடையாது. நீங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் தமிழ் தேசிய புழுவணிகள் அப்படின்னு தான் சொல்லணும்.